ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 17 to 18 ஜூலை, அதாவது நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரொமோ அப்படின்னு போட்டிருக்காங்க. நமக்கெல்லாம் தெரியும், சிவாவையும் சிந்தியும் பிரிக்கிறதுக்காக ஸ்னேகா வந்து இப்போ சிட்டுக்கிட்ட பேசி அந்த பஞ்சாயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பஞ்சாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிந்து வந்து டாக்டரோட ஃபோனை சிட்டு எடுத்து கொடுத்ததுனால அதிலிருந்து அந்த ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிச்சி விட்டாங்க அப்படிங்கிற உண்மையை நிரூபிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தா சிந்து வந்து எப்படியாவது சிட்டுவை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனாங்க. சிந்து போய் பார்க்கும்போது அவங்க வீட்டில் அவங்க ஆளும் இல்லை. அதனால் கோயிலுக்கு வந்து சிவாவை வர சொல்லி இப்போ சிவாக்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லி அவங்க கையை பிடிச்சி நான் உங்கள் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக போகிறேன், வாழ்த்துக்கள் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு போகிறாங்க. சிவாவும் பார்த்தோம்னா அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறாரு. அடுத்து வந்து பஞ்சாயத்தை காட்டுறாங்க. பஞ்சாயத்தில் எல்லாரும் கூடி உட்காந்துருக்காங்க. பார்த்தா ஸ்னேகா வராங்க. இப்போ காருக்குள்ளே இருந்து பார்த்தோம்னா சிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் இறங்குறாங்க. இவங்க தான் அவங்க வீட்டில் கொண்டு போய் தங்க வச்சுட்டாங்கல்ல. அதை பார்க்குற சிவாவும் சிந்துவும் அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க. ரொம்பவுமே அதிரடியான ஒரு ப்ரொமோ தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னொரு ப்ரொமோ இருக்குது. அந்த ப்ரொமோவை இன்னொரு இதாக நான் ப்ரொமோவாக பேசுகிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.